அப்ப நீ சின்ன பிள்ளை, உனக்கு எப்படி அது தெரிஞ்சிருக்கும்? வைஜெயந்தி நகரம் வரைக்கும் வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டுட்டான். தோல்வியடைஞ்சு ஓடிய சளுக்கு சைனியத்தை பல்லவ சைனியம் ஏன் தொடர்ந்து போகலன்னு பல்லவ சைனியம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைஞ்சுது. புலிகேசியும் அவனோட தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்துட்டாங்க. வழி துணையா கிடைச்ச இந்த வீரன் எந்த மயூர சன்மனை பத்தி சொல்லி வந்தானோ அதே மயூர சன்மனை பத்தி ஏற்கனவே புத்த பிக்ஷு சொல்லி இருந்தது பரஞ்சோதியோட ஞாபகத்துல இருந்துச்சு. ஆனா அவரு சொன்ன வரலாறு இவ்வளவு ரசமா இல்லை. அந்த வரலாறை அவர் சொன்னதோட நோக்கமும் பரஞ்சோதிக்கு பிடிக்கல. அந்த மயூர சன்மனை போல ஒருவேளை நீயும் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு புத்த பிக்ஷு சொன்னது பரஞ்சோதியுடைய உள்ளத்துல அருவறுப்பு தான் உண்டு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லை, மயூர சன்மன் மேலேயே அவனுக்கு அருவறுப்பு உண்டாக அது காரணமா இருந்துச்சு. ஆனா இப்ப மயூர சன்மன் செஞ்ச வீர போரையோ உடம்புல 36 காயங்களோட அவன் பல்லவ மன்னனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் தெரிஞ்சதும் அவன் மேல பரஞ்சோதியோட மரியாதை பன்மடங்கு வளர்ந்துச்சு. அப்பேற்பட்ட வீரன் பல்லவ மன்னனுக்கு சரணாகதி அடைய மறுத்துத்தான் இருப்பான். அரசனுக்கு எதிராக கலகம் செய்பவர்களை பூமியில புதைச்சு யானையுடைய காலால இடற செய்வது தானே வழக்கம். பல்லவ ராஜாவும் அப்படி செஞ்சு விட்டாராக்கும் அப்படின்னு பரஞ்சோதி மனக்கசப்போடு சொன்னான். இல்லை தம்பி, இல்லை. சாதாரணமாக அங்கே வங்க கலிங்க காஷ்மீர காம்பூஜ தேசங்களுடைய ராஜாக்களாக இருந்தா அப்படித்தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் காஞ்சி பல்லவ மன்னர்களுடைய காரியங்கள் ஒரு தனி போக்காதான் இருக்கும் அப்படின்னு அந்த வீரன் சொன்னான். ஓ, அப்போ பல்லவ மன்னர் என்ன செஞ்சாருன்னு பரஞ்சோதி கேட்டான். மயூர சன்மனை மன்னிச்சதோடு அவனோட வீரத்தை மெச்சி அவன் ஸ்தாபித்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு. அவரே நேரில் போய் மயூர சன்மனுக்கு முடிசூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு வீரன் சொன்னான். அப்படியான்னு பரஞ்சோதி தன்னோட உண்மையான வியப்பை தெரிவிச்சுட்டு அதை குறித்து மயூர சன்மன் நன்றி பாராட்டினானா அப்படின்னு கேட்டான். மயூர சன்மன் மட்டும் இல்லை, அவன் ஸ்தாபித்த கதம்ப வம்சத்தில் பிறந்தவங்க எல்லாருமே போன 200 வருஷத்துக்கு மேலே பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்திட்டு நன்றியோடு தான் இருந்து வந்தாங்க. கிருஷ்ணை துங்கபத்திரை நதிக்கரை ஓரமாக அவங்களோட ராஜ்யமும் பெருகி வந்துச்சு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா வைஜெயந்தி பட்டணத்தில் தங்களோட தலைநகரை ஸ்தாபிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஆபத்து நேர்ந்த சமயங்களில் பல்லவ மன்னர்களும் வேண்டிய உதவியை புரிஞ்சு வந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி புலிகேசியுடைய சித்தப்பனான மங்களேசன் கதம்ப ராஜ்யத்து மேலே படையெடுத்த செய்தி தெரியுமோ இல்லையோ அப்படின்னு வீரன் கேட்டான். தெரியாதே, அது என்ன விஷயம்னு பரஞ்சோதி ஆவலா கேட்டான். ஆமாம், அப்போ நீ சின்ன பிள்ளை, உனக்கு எப்படி அது தெரிஞ்சிருக்கும்? இப்போ ராட்சச ஸ்வரூபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்து மேலே படையெடுத்து வரானே இந்த புலிகேசியோ இவனோட தம்பிமார்களோ சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப இவங்களோட சித்தப்பனான மங்களேசன்கிறவ வாதாபி ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு திடீர்னு அயல் நாடுகளை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தி ஆகணுங்கிற ஆசை உண்டாச்சு. துங்கபத்திரையை கடந்து கதம்ப ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தான். வைஜெயந்தி நகரம் வரைக்கும் வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டுட்டான். அப்போ வடக்கு மண்டலத்து பல்லவ சைனியந்தான் கதம்ப ராஜாவுடைய ஒத்தாசைக்கு போச்சு. வைஜெயந்தி பட்டணத்துக்கு அண்மையில் பெரிய யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு வீரன் சொன்னான். ஓ, யுத்தத்தோட முடிவு என்ன ஆச்சுன்னு பரஞ்சோதி கேட்டான். அதையே கேட்குற, வீர பல்லவ சைனியந்தான் ஜெயிச்சுது. சளுக்கர்கள் தோத்து பின்வாங்கி ஓடுனாங்க. ஆஹா, அப்போ மட்டும் அந்த சளுக்கர் படையை பல்லவ சைனியம் பின்தொடர்ந்து போய் அடியோடு நிர்மூலம் செஞ்சிருந்தா இப்போ இந்த யுத்தமே வந்திருக்காதுன்னு அந்த வீரன் சொன்னான். அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல பரஞ்சோதிக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. யுத்தங்களை பற்றியோ அவை நடந்த முறைகளை பற்றியோ வெற்றி தோல்விகளை பற்றியோ தெரிஞ்சுக்க அவனுக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. நிலா இல்லாத முன்னிரவில் வழிப்பிரயாணத்துடைய அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கும் அது ஏதுவாக இருந்துச்சு. தோல்வியடைஞ்சு ஓடிய சளுக்கு சைனியத்தை பல்லவ சைனியம் ஏன் தொடர்ந்து போகலைன்னு பரஞ்சோதி கேட்டான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னா, வைஜெயந்தி பட்டணத்துக்கு பக்கத்தில் நடந்த யுத்தத்தில் பல்லவ சைனியம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைஞ்சுது. பல்லவ சேனாதிபதி அந்த போரில் உயிர் துறந்தாரு அப்படின்னு வீரன் சொன்னான். அப்போ பரஞ்சோதியோட நினைவு சட்டுன்னு வேற பக்கம் திரும்பிச்சு. ஐயா, அந்த வீரப்பல்லவ சேனாதிபதியோட பேர் என்ன அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். நீ கேள்விப்பட்டதில்லையா? சேனாதிபதி கலிப்பகைதான். இப்போ இருக்கிற கலிப்பகையாருடைய மாமன் அப்படின்னு வீரன் சொன்னான். கேள்விப்பட்டிருக்க. அந்த வீரபுருஷரை மனம் செஞ்சுக்கிறதுக்காக இருந்த திலகவதியாரை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன்னு பரஞ்சோதி பக்தி பரவசத்தோடு சொன்னான். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குதே, நீ பெரிய சைவன் போல இருக்குதேன்னு அந்த வீரன் சொன்னான்.
ஆமாங்க ஐயா, என்னோட உற்றார் உறவினர் எல்லாரும் சைவர்கள் தான். திருநாவுக்கரசு அடிகளை தரிசிக்கிறதுக்குன்னே நான் கிளம்பி காஞ்சிக்கு வந்தேன்னு சொல்லி பரஞ்சோதி சட்டுன்னு நிறுத்தினான். அப்படியா தம்பி, நானும் சைவந்தா. ஆமாம், திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில் தரிசிக்கலையான்னு வீரன் கேட்டா. இல்லைன்னு பரஞ்சோதி சொன்னான். ஏன்னு வீரன் கேட்டா. அதுக்குள்ளே தான் இந்த வேலை வந்துருச்சேன்னு பரஞ்சோதி சொன்னான். எந்த வேலைன்னு வீரன் கேட்டான். பரஞ்சோதி கொஞ்சம் நிதானித்து, ஐயா, என்னோட வேலை என்னங்கிறத பற்றி நீங்கள் எதுவும் கேட்கலன்னா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது அப்படின்னு சொன்னான். ஆஹா, நீ வெகு புத்திசாலி பிள்ளை தானே அந்த வீரன் சொன்னான். அதுக்கப்புறமா, தம்பி, மாதிரியே எனக்கு ஒரு புதல்வன் இருக்கா. உன்னோட வயசே தான் அவனுக்கும். இந்த பிரயாணத்தில் என் கூட தானும் வரணும்னு பிடிவாதம் பிடிச்சா. நான் கூடாதுன்னு தடுத்துட்டேன். அதனால் அவனுக்கு என் பேரில் ரொம்ப கோபம்னு வீரன் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு வீரத்தந்தையை பெற்ற அதிர்ஷ்டசாலியை குறித்து பரஞ்சோதியோட மனசில் கொஞ்சம் பொறாமை உண்டாச்சு. அந்த தகாத எண்ணத்தை பரஞ்சோதி மறக்க முயன்றவனா, ஐயா, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி சொல்லி இடையில நிறுத்திட்டீங்களே, அந்த போரில் சேனாதிபதி கலிப்பகை உயிர் துறந்ததா சொன்னீங்க. ஆனால் பல்லவ சைனியத்துக்கு வேற சேனாதிபதி கிடைக்கலையா? தோத்து போய் ஓடின சலுக்கர்களை தொடர்ந்து பல்லவ சைனியம் ஏன் போகலை அப்படின்னு கேட்டா. விசித்திர சித்தர்னு பெயர் பெற்ற காஞ்சி சக்கரவர்த்தியை நீ பார்த்துருக்கிறியா தம்பின்னு பொருத்தமே இல்லாமல் கேட்டான் அந்த வீரன். பரஞ்சோதி மௌனம் சாதிச்சா. அவனோட மௌனத்தை பாராட்டி அந்த வீரன் தலையாட்டிட்டு மேலே சொன்னான். விசித்திர சித்தர் அந்த காலத்தில் மிக மிக விசித்திரமான எண்ணங்களை கொண்டிருந்தார். உலகத்தில் யுத்தம்ங்கிறதே கூடாது, பகைமையோ துவேஷமோ இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களும் சிற்பம் முதலான கலைகளில் ஈடுபட்டு ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலம் கழிக்கணுங்கிற எண்ணங்கள் அவருடைய மனசில் குடிகொண்டிருந்துச்சு. நமக்கு இருக்கிற ராஜ்யம் போது அதிகம் எண்ணத்துக்கு அப்படிங்கிற வைராகியத்தையும் அவர் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட சமயத்தில் புலிகேசிக்கிட்ட இருந்து சமாதான கோரிக்கையும் கிடைச்சதுனால யுத்தத்தை நிறுத்தும்படி கட்டளை போட்டுட்டாருன்னு வீரன் சொன்னான். ஆமாம், புலிகேசி எப்போ அரசனானான்னு பரஞ்சோதி கேட்டான். சிற்றப்பனான மங்களேசன் ராஜ்யத்தின் மேலுள்ள ஆசையினால புலிகேசியையும் அவனுடைய தம்பிகளையும் சிறையில் போட்டிருந்தான். மங்களேசன் வைஜெயந்தி மேலே படையெடுத்தப்ப புலிகேசியும் அவனோட தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்துட்டாங்க. தோல்வி அடைஞ்சு திரும்பின மங்களேசனை கொன்னுட்டு வாதாபி மன்னனா புலிகேசி முடிசூட்டிட்டான். உடனே காஞ்சி சக்கரவர்த்திக்கு சமாதான தூது அனுப்புனான். நாகசர்ப்பத்தோடு சமாதானம் செஞ்சு கொண்டது மாதிரி அந்த பாதகன் கூட மகேந்திர சக்கரவர்த்தியும் அப்போ சமாதானம் செஞ்சுக்கிட்டாரு. அதோட விபரீத பலனைத்தா இப்போ அனுபவிக்கிறாருன்னு வீரன் சொன்னான். என்ன விபரீத பலன்னு பரஞ்சோதி கேட்டான். விபரீத பலன் என்னவா? புலிகேசியோட சைனியங்கள் இந்த யுத்தத்தில் வைஜெயந்தியை கைப்பற்றிட்டு மேலேறி வருதுன்னு உனக்கு தெரியாதான்னு வீரன் கேட்டான். இன்னொரு பயங்கரமான செய்தியும் கேள்விப்படுற. வைஜெயந்தி பட்டணத்தை கைப்பற்றிய உடனே புலிகேசி அந்த நகரத்திலிருந்து செல்வங்களையெல்லாம் கொள்ளையெடுத்து நகரையே கொளுத்தும்படியாக கட்டளையிட்டான்னு தெரியுது. இதை என்னால் நம்பவே முடியலை. காஞ்சி மகேந்திரவர்மருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு தான் சொல்லுவேன். உலகத்தில் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் போரில் புலினும் சண்டையில் சிங்கனும் பட்டப்பேர் வாங்குவாங்க. ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியோ சித்திரக்கார புலின்னு பட்டம் பெற்றிருக்கிறார் இல்லையா? அவருக்கு இதெல்லாம் வேண்டியது தானேன்னு பரஞ்சோதி மறுபடியும் மௌனத்தில் ஆழ்ந்தான். வைஜெயந்தி பட்டணம் எரிக்கப்பட்ட செய்தி அவனுடைய மனசை கலக்கி இருந்துச்சு. கொஞ்சம் பொறுத்து அந்த வீரன், தம்பி, எங்கே போகிற, என்ன காரியமாக போகிற அப்படின்னு உன்னை நான் கேட்கல. ஆனால் இன்னைக்கு ராத்திரி எங்கே தங்குவதா உத்தேசம்னு சொல்கிறதுல உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டான். இந்த மலையை தாண்டியதும் அப்பால் ஒரு மகேந்திர விடுதி இருக்கிறதா சொன்னாங்க. அதில் தங்கலான்னு நினச்சிருந்தேன். இருட்டுறதுக்கு முன்னாடி மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்துடலான்னு நினச்சேன் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான். ஆ, அங்கே பாரு வெளிச்சத்தை. நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடு தான். நானும் இன்னைக்கு ராத்திரி அங்கே தான் தங்க போகிறேன்னு அந்த வீரன் சொன்னான்.